ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ ரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பர்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூலை 2026 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான புதன் 10ஆம் இடமான மிதுனத்தில் மாதம் முழுவதும் ஆட்சியாக இருக்கிறார். எனவே ராசிநாதனின் சாதகமான நிலையால் மனநிலை தெளிவாக இருக்கும். ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையும் லாபமும் கொடுத்து வருகிறார். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு. 2-9 கூடிய சுக்கிரன் ஜூலை 9 வரை 10ஆம் இடமான மிதுனத்திலும் பிறகு 11ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் பல வகையிலும் ஒத்துழைப்பு கொடுப்பர். திருமணங்கள் கோலாகலமாக நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை, வீட்டில் பெற்றோர் பெரியோர்களிடம் சொல்லி திருமணத்தில் முடிவடையும் வாய்ப்பு உண்டு. 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு அதிகம். 3-8 கூடிய செவ்வாய் 8ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக ஜூலை 19 வரை எதிலும் தடை தாமதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு 9ஆம் இடமான ரிஷபத்துக்கு செல்கிறார். பாக்கியங்கள் பெருகும். கௌரவம் மேம்படும். தடைகள் நீங்கி எல்லா வேலைகளும் துரிதமாக நடைபெறும். முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். ஆனால் சனி பார்வை விழுவதால் இவற்றில் தாமதங்கள் இருக்கலாம். 4-7 கூடைய குரு 11ஆம் இடமான கடகத்தில் உச்சநிலையில் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்கள் மேலோங்கும். வீடுமனை வாகன வசதிகள் அதிகரிக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 3ஆம் இடமான விருச்சிகம், 5ஆம் இடமான மகரம், 7ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். மன வேற்றுமையால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றுபடுவர். 5-6 கூடிய சனி 7ஆம் இடமான மீனத்தில் கண்டச்சனியாக இருந்தாலும் குரு பார்வை பெறுவதால் அவரது பாதிப்புகள் குறையும். உடல்நிலை முன்னேறும். குழந்தைகள் ஒரு சமயம் இருப்பது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை, முரண்படலாம். சனி பார்வை 9ஆம் இடமான ரிஷபம், உங்கள் ராசியான கன்னி 4ஆம் இடமான தனுசில் விடுகிறது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு கவனமாக நடக்கவும். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு, மனை, வாகன விஷயங்களில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. 6இல் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 12இல் இருக்கும் கேது ஆன்மீக வழியில் ஈடுபடச் செய்வார். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 9, 10. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்கவும், வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருக்கவும். இது ஒரு பொது பலன். அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தின் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே ராசியின் லக்னமானால் இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலன்களை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்கவும், வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருக்கவும். இது ஒரு பொது பலன். அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தின் தசை புக்திப்படி
பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே ராசியின் லக்னமானால் இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலன்களை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.